எல்லாம் வல்ல என் அப்பன் சிவனே போற்றி, என் தாய் பராசக்தியே போற்றி, என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கும் கணக்கம்பட்டி ஐயாவே சரணம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கும் என் அன்பு உள்ளங்களுக்கும், இந்நிகழ்ச்சிக்கு நல்ல ஆதரவு செய்து கொண்டு வரக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் தொடர்ந்து பார்த்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்தும் கொண்டும் லைக் பண்ணி கொண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டும் தங்கள் நண்பர் எல்லோருக்கும் ஷேர் பண்ணி கொண்டு இருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் கணக்கம்பட்டி ஐயா அவர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டாக கண்டிப்பாக அது வந்து அமையும். கணக்கம்பட்டி ஐயா அவருடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் காத்து அருள்வாயாக ஈஸ்வரா. இன்று இந்த விஷயத்தை பற்றி நாம் காணப்போகிறோம் அப்படின்னா, கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் சூட்சுமமாக நம் இல்லத்தில் உலாவி கொண்டும் நம்மளை காத்து கொண்டும் அருள் புரிந்து கொண்டு இருக்கும் அந்த சூட்சுமங்களை பற்றி தான் இன்று நாம் இந்த வீடியோவில் நம்ம காணப்படுகின்றோம். கணக்கம்பட்டி ஐயாவருடைய பக்தர்கள் பல கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த உலகம் முழுவதும் யாமித்திருக்கிறார்கள். அவர்கள் கணக்கம்பட்டி ஐயாவர்கள் பொதுவாக நம்முடைய இல்லத்திற்கு பட்டாம்பூச்சி ரூபத்திலும் பச்சை வெட்டிக்கிளி ரூபத்திலும் அதிகமாக காட்சியளிக்கின்றார் அப்படின்றதான் பொதுவான நம்பிக்கை அவர்களுக்கு. அது உண்மைதான். அது என்னுடைய வாழ்நாளில் நானே அதிகபட்சமாக நான் உணர்ந்திருக்கேன், கண்டிருக்கிறேன், அனுபவித்திருக்கின்றேன். கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் பட்டாம்பூச்சி ரூபத்திலும் பச்சை வெட்டிக்கிளி ரூபத்தில் மட்டும்தான் வருகின்றாரா? மற்ற எந்த ஒரு சூட்சும நிலையிலும் உயிர் ஜீவராசி நிலையிலும் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் காட்சி கொடுக்கின்றாரா இல்லையா அப்படின்றது ஒரு சூட்சமமான ஒரு மறைமுகமான ஒரு நிலை. அதை பற்றி விரிவாக என்னுடைய வாழ்நாளில் நான் அனுபவித்த விஷயத்தையும் பொதுவான சில கருத்துக்களையும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் என் அன்பு உள்ளங்களுக்கு இந்த சிறுவனின் ஒரு சிறு அனுபவத்தை பற்றி தங்களிடம் பகிர்ந்து கொண்டு தாங்களும் இதை பார்க்கக்கூடிய நீங்களும் தங்களுடைய வாழ்நாளில் தன்னுடைய அனுபவத்தில் அதை உணர்ந்து தாங்களும் கணக்கம்பட்டி ஐயா அவர்களை மனதார அவர்களை வேண்டிக் கொண்டு அவருடைய அருளையும் பெற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்நாளில் சுபமாக வாழ என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் பட்டாம்பூச்சி ரூபத்திலும் பச்சை வெட்டிக்கிளி ரூபத்தில் மட்டும் அல்ல, கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் மட்டுமல்ல, உண்மையான சித்த நிலையில் உள்ளவர்கள் சித்தமார்கள் சித்தன்குடி பலன் சொல்லியிருக்காங்க. கோடிக்கணக்கான சித்தர்மார்கள் இருக்காங்க. 18 சித்தர்கள் மட்டுமல்ல, வாழும் சித்தர்கள் இன்றைய கலியுகத்திலும் பல மகான்கள் சித்த நிலை அடைந்தவர்கள் தன்னுடைய பக்தர்களுக்கு பல ஞான நிலையில் பல சூட்சமமான ரூபங்களிலும் மக்களை காத்து கொண்டும் இந்த உலகத்தையும் காத்து கொண்டும் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு பல அற்புதமான அருள் நிலையில் அளித்து கொண்டும் அருள் புரிந்து காத்து கொண்டு இருப்பவர்கள் தான் இந்த சித்தமார்கள். அந்த வரிசையில் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் மிக அற்புத நிலை கொண்டவர் தான் இன்றைய நிலையில் வாழும் இந்த காலகட்டத்தில். கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடன் இருந்து பார்த்தவர்கள் பல வகையான அற்புதங்களை அவர்கள் நேரடியாகவே கண்டிருக்கிறார்கள். அவர்கள் நேரடியாக கண்ட அந்த அனுபவங்களையும் மக்களுக்கு பல பேர் பல விஷயங்களை பகிர்ந்திருக்கார்கள். கணக்கம்பட்டி ஐயா அவர்களை நான் நேரில் கண்டது கிடையாது. சமீப காலத்தில் தான் கணக்கம்பட்டி ஐயா அவருடைய நிலைகளை பற்றி அறிந்து அவர் வழிபாட ஆரம்பித்தேன். நான் அதை பற்றி ஏற்கனவே நான் சில வீடியோகள் பேசியிருக்கின்றேன். இருப்பினும் அவரை கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் நான் எப்போ வழிபாடு செய்ய ஆரம்பித்தனோ அதன் பின் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய அனுபவத்தில் எனக்கு அவர்கள் எனக்கு
சூட்சுமமாக எந்தெந்த ரூபங்களில் வந்து அருள் புரிந்தார், காட்சி கொடுத்தார் அப்படின்றதை பற்றியும் பொதுவான சில கருத்துக்களையும் பற்றியும் தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து பட்டாம்பூச்சி ரூபத்திலும் பச்சை வெட்டுக்கிளி ரூபத்திலும் மட்டுமல்ல, கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் பல ரூபங்களில் வந்து எடுத்து அவர் வந்து அருள் புரிந்து கொண்டு இருக்கின்றார். இது கணக்கம்பட்டி ஐயா அவர்களுடைய பல பக்தர்கள் வந்து பொதுவாக பட்டாம்பூச்சி ரூபத்திலும் பச்சை வெட்டுக்கிளி ரூபத்திலும் மட்டும்தான் வந்து காட்சி கொடுக்கின்றார், அருள் புரிகின்றார் அப்படின்றது தான் அவருடைய மனநிலையில். ஆனால் அவர்களுக்கே தெரியாமல் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து பல ரூபங்களில் வந்து அவருடைய இல்லத்திலும் அவர் எங்கே சென்று வருகிறார்களோ அங்கே வேணாலும் எங்கே வேண்டும்னாலும் அவர்கள் பயணம் செய்து அவர்களை காத்து கொண்டும் அருள் புரிந்து கொண்டும் அவருடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தில் நிகழக்கூடிய பல பிரச்சனைகளையும் வந்து கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து தீர்த்து அருள் புரிந்து கொண்டு அவர்கள் காத்து கொண்டு வருவது தான் நம்முடைய கணக்கம்பட்டி ஐயா அவர்கள். கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து எந்த மாதிரி ரூபங்கள் வந்து காட்சி கொடுக்கின்றார் அப்படின்றதை பற்றி என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த அனுபவ விஷயங்களை பற்றி தங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் ஏற்கனவே சில வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து என் உறவினர்கள் வீட்டில் வந்து பச்சை வெட்டுக்கிளியாகவும் பட்டாம்பூச்சி ரூபத்திலும் மட்டுமல்லாமல் புள்ளப்பூச்சி ரூபத்திலும் வந்து காட்சி கொடுத்திருக்கின்றார். அதை என்னுடைய கண்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றார். உதாரணத்துக்கு அந்த உறவினர் வந்து மதுரையில் இருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி திருப்புவனத்தில் நான் குடியிருக்கின்றேன். அங்கே நிகழக்கூடிய விஷயத்தை வந்து அந்த அருள் நிலை அந்த காட்சியை வந்து இங்கு இருக்கக்கூடிய எனக்கு அப்பொழுதே அந்த நிமிஷமே எனக்கு உணர்த்தி அவர்களுக்கு எடுத்து சொல்கின்றார். அங்கே வந்திருப்பது கணக்கம்பட்டி ஐயா தான் என்பது அவர்களுக்கு தெரியாமல் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அதை வந்து அந்த காட்சியை கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து எனக்கு உணர்த்துகின்றார். அதை என்னுடைய மனக்கண்களில் அதை கண்டு அவர்களுக்கு நான் எடுத்து சொல்லவும் செய்கின்றேன். அப்போ எந்த விதத்தில் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து அருள் புரிகின்றார் என்பதை பாருங்கள். இது எதுக்காக சொல்லுகின்றேன்னா, தன்னுடைய இல்லத்தில் மற்றும் நம்ம உதாரணத்துக்கு நம்ம வெளியில் ஏதோ ஒரு பயணத்தும் செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு விசேஷத்துக்கு இங்கே ஒரு தூர தொலைத்துக்கு ஒரு கோயில் குளத்துக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு செல்லும் பொழுது கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து நம்ம கூடவே பயணம் செய்கின்றார். அப்போ நம்ம காத்து கொண்டு வருகின்றார். அப்போ அந்த பயணத்தில் கூட கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து சூட்சமமாக சில அருள்நிலைகளை காட்டுகின்றார், உணர்த்துகின்றார். ஆனால் பக்தர்கள் வந்து அதை உணர்வது இல்லாமல் விட்டுன்றார்கள். அதை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். உதாரணத்துக்கு அந்த பிள்ளைப்பூச்சி உருவத்தில் வந்த அனுபவத்தை அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பக்தர் வீட்டில் மனோரஞ்சிதம் அப்படின்ற பூவாக மலர்ந்து அருள் புரிந்திருக்கின்றார். அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுகின்றேன். அது மட்டும் இல்லாமல் பச்சை கிளி ரூபத்திலும் அருள் புரிந்திருக்கிறார். இதற்கு முன்பு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு இடம்பெற வைத்திருக்கின்றேன். அதையும் காலங்கள் அதுவும் தெரியும். மற்றும் அவருடைய ஜீவசமாதிக்கு நான் சென்று அங்கு உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டு இருக்கும்போது பாம்பாக வந்து என் அருகில் பாதுகாத்து அருள் புரிந்து சென்றிருக்கின்றார். அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிக்கின்றேன். இப்படி பல ரூபங்களில் வந்து கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து அருள் புரிகின்றார். பள்ளி ரூபத்தில் வந்து வருகின்றார், மலைப்பூச்சி ரூபத்தில் வந்து அருள் புரிகின்றார். இப்படி பல விஷயங்கள் வந்து வருகிறார். ஆனால் கணக்கம்பட்டி ஐயாவுடைய பக்தராக இருக்கிய நாம் அவர் வரக்கூடிய அந்த சூட்சும ரூபங்களை எடுத்து வரும்போது நாம் அது கணக்கம்பட்டி ஐயா தான் வந்திருக்கின்றார் அப்படின்றதை நாம் அறியாமல் விட்டு விடுகிறோம். நமக்கு நம்முடைய மனதில் வந்து பட்டாம்பூச்சி ரூபமும் அந்த பச்சை வெட்டி கிளி ரூபமும் மட்டும்தான் நம்மளுடைய மனதில் பதிவாகியிருக்கிறது. மற்றும் மற்ற ஜீவராசி ரூபத்திலோ அல்லது எந்த ஜீவராசியும் இல்லாமல் சூட்சுமமாக அருவமாக நம் இல்லத்திற்குள்ளேயே அவர் வந்து உலாவிக் கொண்டு இருப்பார். அது நம்முடன் உலாவிக் கொண்டு இருக்கின்றார்ன்றதை நாம் அறியாமல் விடுகிறோம். அது நம்முடைய மன ரீதியாக உணர்ந்து பார்த்தால் மட்டுமே அது புரியும். கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் நம் இல்லத்தில் உலாவிக் கொண்டு இருக்கின்றார், நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார் என்றதை நாம் அறியாமல் விட்டுவிடுகிறோம். தயவு செய்து
இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். கனகம்பட்டி ஐயா அவர்கள் நம்முடைய இல்லத்தில் மற்றும் நம்ம ஒரு சுப விஷயமாக ஒரு வேறு மற்ற ஏதேனும் ஒரு விஷயமாக வெளியே செல்லும் போதும் கூட கனகம்பட்டி ஐயா அவர்கள் நம்மளை ஃபாலோ பண்ணி கொண்டு வருகின்றார் அப்படின்றதையும் நாம் உணரணும். தனிமையாக இருக்கக்கூடிய வீட்டில் நம்ம இருந்தாலும் கனகம்பட்டி ஐயா அவர்கள் நம்மளை காத்தருள்கின்றார். உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லுகின்றேன். என் உறவினர்களுக்கும் தங்கி அவர்கள் மதுரையில் இருக்காங்க. அவங்க புதுசாக ஒரு வீடு மாறி மற்றொரு வீட்டுக்கு செல்கின்றாங்க. அங்கே செல்லும்போது கணவன் மனைவி இருவர் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காங்க. கணவர் காலையை சென்று விட்டு இரவு தான் வீட்டுக்கு வருவார். பகல் பொழுதும் தங்கை அவர்கள் வீட்டில் தனிமையாக இருப்பாங்க. கதவை அடைத்து கொண்டு வீட்டில் உள்ள வேலைகளை பார்ப்பதும் டிவி பார்ப்பதும் மற்ற சில நேரங்களில் தூங்குவதும் இதுதான் அவங்களோட பொழுதுபோக்கு. மற்றும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கான்னு ஒரு அக்கான்றவர்களும் அம்மா என்றவர்களும் ஒரு 2 பேரிடம் அவங்க பேசுவதும் மற்ற நேரங்கள் பொழுதும் கதவை அடைத்து கொண்டு அந்த வீட்டுக்குள்ளில் தனிமையாக இருப்பது தான் அவருடைய இயல்பான ஒரு விஷயம். புதுமையான அந்த இடத்துக்கு சென்ற பிறகு அவர்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் நடமாடிக்கிட்டு இருக்குது, யாரோ இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்றத மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதற்கு முன்பே கனகம்பட்டி ஐயா அவர்களை பற்றி சில விஷயங்களும் சொல்லியிருக்கின்றேன். அப்பொழுது நான் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது அப்போவும் நான் ஒரு சில கருத்துக்களை எடுத்து சொல்கிறேன். ஆமாங்கண்ணே அப்படின்னு என்னோடய கருத்துக்கள் கேட்டவர்கள், ஆமாங்கண்ணே நீங்கள் சொல்வது 100க்கு 100 உண்மை, இப்போ புரியுது அப்படின்ட்டு பிறகு கனகம்பட்டி ஐயா அவர்களை மனதார திரும்பவும் வழிபாட ஆரம்பித்து எப்போ வழிபட ஆரம்பித்தாங்க அப்போ நல்ல ஒரு பக்தி மார்க்கம் அவர்களுக்கு அவர் வாழ்நாளில் பல மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்தது, அற்புதங்கள் நிகழ ஆரம்பித்து விட்டது. நிறைய காரியங்கள் வெற்றி அடைய ஆரம்பித்தது. அதன் பிற்பாடு தனிமையில் இருக்கும்போது அவர்களுக்கு மனதில் எந்த விதமான பயம் இல்லாமல் ஆகிவிட்டது. காரணம், தனிமையாக இருக்கக்கூடிய நமக்கு கனகம்பட்டி ஐயா அவர்கள் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார் அப்படின்றது மன தைரியம் அவர்களுக்கு வந்துவிட்டது. அதுபோல் தாங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் தாங்கள் உங்களுடைய இல்லத்திலும் கனகம்பட்டி ஐயா அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். வீட்டில் கூட நீங்கள் தனிமையாக இருக்கும்போதோ அல்லது சில மற்றவருக்கு கூட இருந்தாலும் இல்லாவற்றாலும் கனகம்பட்டி ஐயா அவர்கள் வீட்டில் உலாவுவதை மன ரீதியாக உணர்ந்து பார்த்தால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். கனகம்பட்டி ஐயா அவர்கள் நம் வீட்டில் உலாவி கொண்டு இருக்கின்றார் அப்படின்றத ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கின்றேன். தான் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டு இந்த உலகத்தையவே அவர்கள் ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருப்பார், அருள் புரிந்து கொண்டு இருப்பார் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன். பள்ளியுருவத்தில் இந்த உலகத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருக்கின்றார் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது என்னோட அனுபவத்தை கனகம்பட்டி ஐயா அவர்கள் உணர்த்திய விஷயம். அதே போன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்களுடைய இல்லத்திலும் கனகம்பட்டி ஐயா அவர்கள் இது போன்று உங்களுடைய இல்லத்தில் இருந்தால் அது உங்களுக்கு மட்டும்தான் அருள் புரிவார்ன்றது சத்தியமல்ல. அவர் உங்களுக்கும் அருள் புரிவார். உங்களுடைய இல்லத்தில் இருந்தவாறே இந்த உலகத்தையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டு அருள் புரிந்து கொண்டு இருப்பார்ன்றது சத்தியம். ஆகையால் தாங்கள் எப்போதாவும் பெரும்பாலும் தனிமையில் இருக்கும்போது அந்த சுற்றுமங்களை நம்மளால் கண்டிப்பாக உணர முடியும். குடும்பத்தில் பலவர் வீட்டில் இருக்கும்போது பேசிக்கிட்டு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டில் கசகசன்னு இருக்கும், ஒரு பேச்சு சப்தத்தோடு இருக்கும். அப்போ கனகம்பட்டி ஐயா அவர்கள் நடமாடி கொண்டு இருக்கின்றார் அப்படின்றத நம்மளால் அறிய முடியாது. ஆனால் தனிமையில் இருக்கும்போது கண்டிப்பாக கனகம்பட்டி ஐயா அவர்கள் உலாவி கொண்டு இருப்பதை நாம் கண்டிப்பாக உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் கனகம்பட்டி ஐயா அவர்கள் நம்முடைய செயல் பழக்க வழக்கங்கள் விஷயங்கள் அனைத்தையுமே கண்காணித்து கொண்டே இருப்பார். அவர் இந்த நேரத்தில் தான் நம்ம கவனிப்பார், இந்த நேரங்கள் கவனிக்க மாட்டார்ன்றதெல்லாம் சாத்தியமில்லை. 24 மணி நேரமும் கனகம்பட்டி ஐயா அவர்கள் நம்மளை கண்காணித்து கொண்டே இருப்பார். நம்ம கூட இரவு நேரம் வந்தால் தூங்குவோம். ஆனால் கனகம்பட்டி ஐயா அவர்கள் இரவு பகல்ன்றது அவர்கள் கிடையாது. எப்போ வேண்டுமானாலும் கனகம்பட்டி ஐயா அவர்கள் நம்மளை காத்து கொண்டு அருள் புரிந்து கொண்டு இருப்பார்.
நம்முடைய செயல் பழக்க வழக்கம் அனைத்தையுமே அவர் கண்காணித்து இருப்பார். உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு சிறு விஷயத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த விஷயத்தை கேட்கும்போது உங்களுடைய மனதில் சங்கடம் படாதீங்க. தயவுசெய்து என்னுடைய வாழ்வில் நடந்த அந்த உண்மை சம்பவத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு நாள் கணக்கம்பட்டி ஐயா அவரை பொதுவாகவே நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். கணக்கம்பட்டி ஐயா எப்போ வழிபாட ஆரம்பித்தேன்னா அப்போதெல்லாம் கணக்கம்பட்டி ஐயா என்னுடைய மனதில் அவருடன் உருவாடி கொண்டு இருப்பது போன்றும் அவரை பற்றி சிந்தனை செய்து கொண்டே இருப்பது தான் என்னுடைய வழக்கம். அதுக்கு நேர காலமும் கிடையாது. அதை பற்றி அந்த வீடியோவில் பேசிக்கின்றேன். உதாரணத்துக்கு ஒரு நாள் நான் பாத்ரூமுக்கு சென்று பாத்ரூம் போய் கொண்டு கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் என்னுடைய மனதில் அவரை பற்றி யோசனை பண்ணி கொண்டு இயல்பான ஒரு நிலையில் அவர்கிட்ட பேசிக்கொண்டு இருக்கேன். அப்படி நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் என் அருகில் இருப்பது போன்றும் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் நம் மனதிற்குள் என்ன விஷயம் பேசிக்கொண்டு இருக்கிறோனோ அதை ஆராய்ந்து கவனித்து கொண்டு இருப்பது போன்றும் நான் உணர்ந்தேன். பாத்ரூமும் போய்கிட்டு இருக்கும்போது கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் இந்த இடத்துல கூட நம்மளை நம்ம கவனிக்கின்றாரா அப்படின்றது ஒரு சின்ன ஒரு யோசனை. அவருக்கு இந்த இடம் அந்த இடம்ன்றதுனா சத்தியம் கிடையாது. காற்று எல்லா இடத்துலையும் எப்படி பரவி இருக்கிறதோ அதே போன்று தான் கணக்கம்பட்டி ஐயா அவர்களும் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கின்றார். அதற்கு பாத்திரம் போகிற இடம் அப்படின்றதுனா அவருக்கு சாத்தியம் கிடையாது. நம்முடைய நிலைக்கு வாழும் நிலைக்கு பாத்திரம் யூரின் போகிறது இது எல்லாமே ஒரு இயல்பான ஒரு விஷயம். இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது. ஐயா கணக்கம்பட்டி ஐயா அவர்களுக்கு பொறுத்தவரையும் பாத்திரம் போய்கிட்டு இருக்கின்றோம், யூரின் போய்கிட்டு இருக்கின்றதுனா சத்தியம் கிடையாது. அன்று நான் பாத்திரம் போய்கொண்டு கணக்கம்பட்டி ஐயாவை என்னுடைய மனதிற்குள் ஆராய்ந்து அவரோட உறவாடி கொண்டு சிந்தனை செய்து பேசி கொண்டு இருக்கின்றேன். அப்போ கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் என் அருகில் இருப்பது போன்று உணரியேன், என் பின்புறம் இருப்பது போன்று உணரியேன். பாத்திரம் போகிற ரூம் சின்ன ரூமு, என் பின்னாடி எப்படி இருக்க முடியும்ட்டு இருந்தாலும் சற்று உடனே நான் திரும்பி பார்க்கின்றேன். எதுவுமே இல்லை, வெறும் சுவர் தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை, ஒரு டைல்ஸ் சுற்றின்னு ஒட்டி இருக்குது. நான் சரி உண்மையிலேயே சரி இது நம்மளுடைய மனப்பிரமை. கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் நம்ம எப்போவும் அவரை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு அருகில் இருப்பது போன்று ஒரு உணர்வு தெரிகிறது அப்படின்றது மாதிரி ஒரு இயல்பாக எடுத்துக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு கால் கழுவிட்டு எந்திரிச்ச பிற்பாடு பார்க்கின்றேன். எந்த இடத்துல உட்காந்து பாத்ரூம் பண்ணணும், எனக்கு பின்புறம் அப்படி அந்த சவத்தில் மொச்சைப்பயிறு எந்த அளவில் இருக்குமோ அந்த அளவில் ஒரு பாப்பாத்தி அந்த சவத்தில் உட்காந்துருக்கு. அந்த பாப்பாத்தியை பார்த்த உடனே எனக்கு படபடத்து போய், ஆண்டவா அப்பனே ஈஸ்வரா கணக்கம்பட்டி ஐயா இப்பேற்பட்ட இடத்துல உட்காந்துருக்கீங்க, நான் அறியாமல் நானும் பாத்ரூம் போயிட்டேனே, என்னை மன்னிச்சுக்குங்கப்பா அப்படின்னு பதறி போய் பக்கத்தில் போய் தொட்டு அப்படி கும்பிட்டேன். மெதுவாக தொட்டேன், அழுத்திடக்கூடாது இல்லாட்டி அவர் பறந்துடுவார் அப்படின்ட்டு மெதுவாக தொட்டேன். அவர் எதுவுமே செய்யலை, உடம்பு அலட்டி கொள்ளவே இல்லை, பறக்கவும் முடியாது, அப்படியே இருந்தார். அவளை தொட்டு கும்பிட்டுட்டு இதில் பூஜரையிலையும் அவரை மனதார வேண்டிக்கிட்டேன். இது எதுக்காக சொல்லுகின்றேன்னா, கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் நிமிடத்துக்கு நிமிடம் நொடிக்கு நொடி அவர் நம்மளை காத்து கொண்டு நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் வீட்டுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்றது கூட நம்ம கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் கவனித்து கொண்டே இருக்கின்றார். இந்த அனுபவத்தையும் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த தங்கியவர்களும் எனக்கு அவ்வப்பொழுது எப்போயாவது சில நேரங்களை ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அண்ணே இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அப்படின்ற அவரோட அனுபவத்தை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அதாவது இந்த சூட்சுமமாக சில நேரங்களில் உருவமாகவும் வருவார், ஏதாவது ஒரு உருவத்தில் வந்துடுவார். உதாரணத்துக்கு சூட்சமாக எந்த உருவத்திலும் இல்லாமல் சூட்சமாக எப்படி நடமாடிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்றத பற்றி நான் சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு ஒரு நாள் நான் வீட்டில் கதவெல்லாம் அடைத்து விட்டு வீட்டில் மனைவி பிள்ளைகள் விசேஷத்துக்கு சென்று விட்டார்கள். வீட்டில் நான் கதவை அடைத்து கொண்டு டிவியை போட்டுக்கொண்டு சேரில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டு இருக்கேன். அப்பொழுதும் என்னோட மனதில் கணக்கம்பட்டி ஐயா பற்றி யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு பின்புறம் அவர் நடமாடி கொண்டு இருப்பது போன்று நடந்து கொண்டே இருக்கிறது போன்று உணர்ந்தேன். திரும்பி பார்க்குறேன், எதுவுமே இல்லை.
எந்த உருவமும் கிடையாது. ஆனால் முகத்தை டிவி பக்கம் திரும்பிட்டோம்னா பின்னாடி அவர் மெதுவாக அது நடந்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி ஒரு உணர்வு, பின்னாடி அவர் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நான் உணர்ந்தேன். கணக்கம்பட்டி ஐயாவை வந்து இந்த சேனலில் வந்து நான் என்றைக்கு நான் பேச ஆரம்பித்தேனோ அன்று கூட அந்த வீடியோவில் கூட கணக்கம்பட்டி ஐயாவுக்கு பற்றி நான் பேசும்போது கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து என் அருகில் இருப்பது போன்றே நான் உணர்ந்தேன். அதை பற்றி அதில் உணர்ந்து பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவில் ஒரு ரவுண்டு பண்ணி கட்டிப்பேன். அந்த வீடியோவில் ஒரு ஓரமாக ஏதோ ஒரு உருவமாறு ஒரு காட்சி கொடுத்துருப்பார். அதை ரவுண்ட் பண்ணி அந்த வீடியோவில் காமிச்சு காட்டியிருப்பேன். காணாதவர்கள் அந்த வீடியோவும் பாருங்கள். இப்படி இருந்து உருவமும் இல்லாமையே சூட்சுமமாக நம்ம அருகில் இருப்பது அவர் உணர்த்துறாரு. அதை நாம் தான் அதை உணரணும். எப்படி உணர்வது? நான் எப்பொழுதும் கணக்கம்பட்டி ஐயாவை மனதார வேண்டிக் கொண்டு அந்த ஆற்றலுடன் மன உறுதியுடன் சூட்சுமமாக கவனித்து பார்த்தா மட்டுமே அது அருவமாக இருக்கக்கூடிய கணக்கம்பட்டி ஐயா வந்து நாம் உணர முடியும். இது போன்று பல விஷயங்கள் வந்து என்னுடைய வாழ்நாளில் வந்து நான் உணர்ந்திருக்கேன். உதாரணத்துக்கு அன்று நான் டிவி பார்த்து கொண்டு இருக்கும்போது என் பின்புறம் வந்து அவர் நான் நடமாடி கொண்டு இருப்பது போன்று நான் உணர்ந்தேன். திரும்பி பார்த்தோம்னா உருவம் கிடையாது. திரும்ப டிவி பக்கம் முகத்தை திருப்பினோம்னா நடமாடி கொண்டு இருப்பது போன்றும், அது பின்னாடி நடமாடி கொண்டு இருந்தவர் முன்னோக்கி வருவது போன்றும், அப்படி பூஜாரிகள் போகிறது மாதிரியும் பெட்ரூமுக்கள் போகிறது மாதிரியும் ஒரு உணர்வு வந்து தெரியுது. ஆனால் அவர் எந்தெந்த பக்கம் எந்த பக்கம் போகிறாரோ அந்த பக்கம்னா என் முகத்தையும் திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்பேன். எந்த உருவமும் இருக்காது. ஆனால் கரெக்டாக போகிறது வருது அப்படி என்னுடைய மனக்கண்களுக்கு மனநிலைக்கு அவர் கண்டிப்பாக அது கரெக்டாக தெரிகிறது. அதே மாதிரி பூஜாரி வந்து எப்பவுமே திறந்துருக்கும் பகலில். அதுக்குள்ளே போகிறாரு வராரு, வந்துட்டு அப்படியே பெட்ரூமுக்குள்ளே போகிறாரு. பெட்ரூமுக்குள்ளே போகும்போது கதவு சாத்தியிருக்கு. அந்த பெட்ரூமுக்குள்ளே போகிறாருன்றது உணர்ந்து அதை கவனித்து கொண்டே இருக்கேன். என் பின்னாடி இருந்தவர் அப்படியே முன்னாடி வந்து பூஜாரிகள் நுழைந்து பிறகு பூஜாரிகள் வந்து வெளியில் வந்து அப்படியே பெட்ரூமுக்குள்ளே போகிறாரு. பெட்ரூமுக்குள்ளே போகும்போது பெட்ரூம் கதவு பூட்டியிருக்கு. திடீர்னு அந்த கதவு எந்த ஒரு அசைன்மெண்ட்டும் இல்லாமல் சாத்திய கதவு திறக்குது. திறந்தவுடனே அவர் உள்ளே போகிறாருன்றதை நான் உணரேன். கதவு தானாக திறக்கிறது. இதை பார்த்து நான் அதிர்ந்து போயிட்டேன். இது போன்று பல நிலையில் வந்து பல நேரங்களில் வந்து நான் உணர்ந்திருக்கேன். கதவை தானாகவே அவர் திறந்து உள்ளே போவார். மற்றவருக்கு என்ன கதவு படக்கம் திறக்குதுன்னு ஒரு பதட்டம் வந்துடும். அப்படி இல்லாட்டினா காற்றுல கதவு திறக்குதுன்ற மாதிரி நினைப்பாங்க. காற்று கிடையாது. எல்லா ஜன்னலும் அடைச்சிருக்கு, வீட்டு பூட்டி இருக்குது. எந்த ஒரு காற்று டைட்டான கதவு அது. நம்ம கையை வச்சு அழுத்தி திறந்தால் தான் கழுத்து திறக்க முடியும். அந்த அளவுக்கு அந்த கதவு வந்து இருக்கும். அந்த டாப்பால் வந்து அழுத்தி திறந்தால் தான் அது திறக்கும், இல்லாட்டி திறக்க முடியாது. அப்படியே உள்ள கதவு அது. அந்த கதவு வந்து திறந்து டக்குன்னு உள்ளே போகிறாரு. அதை நான் ஒன்று மனதால் அதை ஒன்று உணர்ந்தி. இது போன்று தங்களுடையவும் நிகழ்வுகள் நடந்திருந்தால் தாங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் இப்படி தான் நம்மளை காத்து கொண்டு நம்முடைய இல்லத்தில் உலாவிக் கொண்டு இருப்பார். இது போன்று மற்ற ஒரு வீடியோவில் இன்னும் பல கருத்துக்களை பற்றி தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் என் அன்பு உள்ளங்களுக்கு தங்களுடைய வாழ்நாளில் தங்களுடைய உள்ளத்தில் என்றும் சிரஞ்சீவியாக இருந்து கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் உங்களுக்கு அருள் புரிவார் என்பது சத்தியம். என் மனதார அதை வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்கள் எல்லோருக்கும் என் அன்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு வீடியோவில் மற்றொரு செய்தி நமக்கு அனுப்பும். ஈஸ்வரா.